என் தங்க பிள்ளைய நான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. அதுக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்கு சாயந்தரம் போன் பண்ணி உங்க பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாங்க. எப்படிக்கு சாவு மர்ம சாவு. துணி காய போடும்போது அவர் குதிச்சு உள்ள விழுந்துட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கல. பாடியை கொண்டு போய் ஜிஹெச்ல வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் யாருக்குமே இன்டிமேஷன் கொடுக்கல, யாருக்கும் தகவல் தெரியல. அவசர கதியில அந்த பிரேதத்தை பரிசோதனை செஞ்சு வச்சிருக்காங்க. நாங்கள் உள்ள போய் பார்க்குறப்ப இங்கே எந்த சிறுவர்களுக்கு எந்த பாதுகாப்புமே இங்கே கிடையாது. எங்க சந்தேகமே வாடகை மேல தான். போன என் பிள்ளை மாசம் ஓட்டு பார்க்கணுங்க. அடிதான் சொன்னேன். எப்படியோ ஒரு மாசத்துக்கு 2000 பார்க்க விடாங்க. இப்போ போன வெள்ளிக்கிழமை போயிட்டுனா, இது போன வெள்ளிக்கிழமை எம்மோ எனக்கு நீ வாமா ஞாயிற்றுப்படி 2000 வாங்கணும். இப்போ 4 நாளைக்கு வரணும். எப்படி பார்க்க 2000 பண்ணி வாமான்னாங்க. எதுவுமே எது வேணுமோ ஒன்றும் வேண்டாம, எனக்கு பறிச்சுட்டு மட்டும் வேண்டாம உடனே வச்சுட்டேன். எல்லாம் குடும்பத்தை பேசுன்னு இல்லைம்மா, நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது பேசுன்ட்டான். சரின்ட்டு நான் என் தங்க பிள்ளைய நான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே. அதுக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்கு சாயந்தரம் போன் பண்ணி உங்க பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாங்க. ஆமா, எவ்வளோ கிணத்துல விழுந்துட்டான்னு ஓடி வந்தேன். இங்க பார்த்தா எவ்வளோ சேர்த்துட்டு எனக்கு நீதி கிடைக்கணும். எப்படி சாவு மர்ம சாவு. மாவட்டம் மாரந்தை கிராமம் மாரியப்பன் மகன் சேர்முத்துறை திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்தில் உள்ள சிஎம்எஸ் சிறுவர் இல்லத்தில் கடந்த ஆண்டு 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் இங்கே படிச்சிருக்காங்க. இப்போ தற்போது அவர் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வர்றாரு. கடந்த 8ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணி அளவில் அங்கே அந்த காம்பவுண்டுக்குள்ள உள்ள கிணற்றுல தவறி விழுந்துட்டதாக அவங்க பெற்றோருக்கு ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிணத்துல எந்த பாதுகாப்பும் இல்லை. பயங்கரமான முட்புதர், புல்வெளியெல்லாம் இருக்குது. ஆனால் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே துணி காய போட போயிருந்தார். துணி காய போடும்போது அவர் குதிச்சு உள்ளே விழுந்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கலை. அவங்க பெற்றோர்கிட்ட கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்டவாறு புகாரெல்லாம் எழுதிக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த பாடியை கொண்டு போய் ஜிஹெச்ல வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் யாருக்குமே இன்டிமேஷன் கொடுக்கல, யாருக்கும் தகவல் தெரியல. அவசர கதியில் அந்த பிரேதத்தை பரிசோதனை செஞ்சு வச்சுருக்காங்க. மறுபடியும் இன்னைக்கு எங்கள் டாக்டர் ஐயாவுக்கு தகவல் கிடச்சி அங்கே என்ன சம்பவம், உண்மை சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மாநில வழக்கறிஞர் பிரிவு அணியை இன்னைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நாங்கள் அதில் தொடர்ந்து நாங்கள் அந்த சிறுவர் இல்லத்துக்கு நாங்கள் வரும்போதே காவல்துறை ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. நீங்கள் 3 பேர் தான் உள்ளே போகணும், யாருக்கும் அளவு விடலை. ஏன்னா பெற்றோர் வந்திருக்காங்க, அவங்களோட நாங்கள் வழக்கறிஞர் ஒரு 4 பேர் வந்திருக்கோம். அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 பேர் தான் உள்ளே போகணும். என்னன்னு கேட்டால் எங்களுக்கு மேலிட உத்தரவு. அப்புறம் அவங்க மேலிடத்தில் பேசுகிறாங்க. சரி வந்துட்டாங்க, ஒரு 7 பேரை மட்டும் அனுமதிக்கணும். நாங்கள் ஒரு 15 பேர் வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு 7 பேரை மட்டும் அனுமதிங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்க்குறப்ப இங்கே எந்த சிறுவர்களுக்கு எந்த பாதுகாப்புமே இங்கே கிடையாது. சிறுவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவங்க சொல்கிறபடியும் அங்கே எந்த சம்பவமும் நடக்கலை. ஏன்னா சிசிடிவி இருக்குது, எல்லா சைடும் இருக்குது. அவன் அந்த பையன் போய் அங்கே துவைச்சிருக்க எதுவும் அவங்ககிட்ட முன்னுக்கு பிறனாதான் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு அதில் எந்த சம்பவமும் நடக்கலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல பாடியை எடுத்த பிறகு அங்கே உள்ள நடந்த தடயங்களை பூரா அழிச்சிட்டாங்க. எந்த தடையுமே கிடையாது. அங்கே மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ புதுசாக முள்வெளியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு. ஒரு விசாரணை முடியுங்குள்ளேயுமே இன்னொரு இதை நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இவங்க சுதாரித்து முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருக்கலாம்ல. நாங்கள் போய் வழக்கறிஞர் அணி அங்கே போய் பார்க்குறப்ப நாங்களும் எத்தனையோ வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு துளி அளவு கூட அந்த பையனை அங்கே தவறி விழுவதற்கான எந்த முகாந்திரமே கிடையாது. இதில் ஒரு சம்பவத்தை ஏதோ முழுமையாக மறைச்சு அந்த பையன் எப்படி இறந்துதானே தெரியல. காவல்துறை நினைச்சா இன்னும் 8ஆம் தேதி நடந்திருக்கு. அரை மணி நேரத்தில் இந்த சம்பவம் எப்படி நடந்து நேரம் கண்டுபிடிச்சி முடிச்சிருந்தா அவங்க பெற்றோருக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியும். அதனால இதில் முழுமையாக காவல்துறை இந்த நிர்வாகத்துக்கு உடனடியாக இருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம். அதனால அந்த உண்மைத்தன்மை கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் அந்த பிரதேசத்தை நாங்கள் வாங்க போறதும் கிடையாது. இந்த அரசு கொடுத்த நிதியும் நாங்கள் பெற மாட்டோம்.
ஏன்னா இந்த நிதியை கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த பையன் வந்துட போறாரு. மறுபடியும் இங்க ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க பெற்றோர்களே என்ன சொன்னா, நாங்க நிதியை வந்து இந்த அரசுல இருந்து வாங்க மாட்டோம், இந்த நீதி கிடைக்கணுமே தவிர நிதி எங்களுக்கு வேணாம்னு சொல்றாங்க. அதனால மறுபடியும் நாங்க வந்து நாளைக்கு வந்து நிருபர்களே வந்து இங்க உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இப்ப நிருபர்களை வந்து உள்ள அனுமதிச்சுட்டா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு 50% நீங்களே கண்டுபிடிச்சு அரசு சொல்லிடுவீங்க. அதுக்கு அந்த 50% நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லியவும் யாருமே இங்க கண்டுபிடிக்க ஊமை வெளிகள் படம் இருக்கு பாத்தீங்களா, வந்தோடனே கேட்ட பூட்டிடுறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிருபர்களை வந்து உள்ள அனுமதிக்கணும். அதை கேட்டோம்னா எங்களுக்கு மேலிட உத்தரவு, நிருபர்களை உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மேலிட உத்தரவுன்னு இது வரைக்கும் யாருன்னு சொல்லல. ஏற்கனவே வந்து திருப்புவனத்துலயும் இந்த மேலிட உத்தரவுன்னு சொல்லித்தான் 5 காவலர் வந்து ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க. அதுலயும் மேலிட உத்தரவு தான். அங்க அந்த உத்தரவு பிறப்பிச்சது யாருன்னு தெரியல, இங்கேயும் இந்த உத்தரவு யார் பிறப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால அந்த மாணவன் எப்படி இறந்தான்னு சொல்லி உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த மர்மம் வந்து இன்னைக்கு காவல்துறையை கேட்டா தான் தெரிய வரும். நாங்க வந்து பார்த்துட்டோம், அந்த மாணவனா இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இனி வந்து புலனாய்வு செய்யறது வந்து காவல்துறை தான் புலனாய்வு செய்யணும். அவங்க புலனாய்வு செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து தடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து அந்த வார்டன் மேலே வழக்கு வார்டனுடைய கவனக்குறைவினாலதான் இந்த மாணவனை இறந்திருக்கிறாங்க. எங்க சந்தேகமே வாடகை மேலதான். இல்ல, காவல்துறை வந்து வார்டன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கு. காவல்துறை வார்டனுடைய அஜாக்கிரதையினால இந்த மரணம் நடந்துச்சு. இன்னும் வேற என்ன மாதிரி? நாங்க வந்து வார்டனோட அஜாக்கிரதை எல்லாம் கிடையாது. எங்களோட சந்தேகம் எல்லாமே வார்டன் மேலதான் வருது. அவங்க நேற்று வந்து டிஎஸ்பி சார் வந்து வார்டனை வந்து நாங்கள் கைது செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்கள் போய் உள்ள போய் பார்த்தா அவர் தான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அதுவே முன்னுக்கு போறனால தானே நாங்கள் கைது செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. அவர் வந்து உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் இதை எதை எடுத்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு வந்து முழுக்க வந்து எங்களோட கோணத்தில் பார்த்தா, இங்கே நடக்கிற சம்பவங்களும் பார்த்தா, நிருபர்கள் உள்ள விடாததையும் பார்த்தா, காவல்துறை வந்து முழுக்க வந்து அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு உடந்தையா இருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு நாங்கள் மீண்டும் வந்து இங்கே வந்து மறுபடியும் நிருபர்களை அனுமதிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.